போகி பண்டிகை அன்னைக்கு கட்டாயம் இந்த வழிபாடு செய்யுங்க. போகி பண்டிகை அப்படின்னாவே எல்லோரோட ஞாபகத்துக்கும் முதல்ல வர்றது வீட்ல இருக்க பழசு போட்டு எரிக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனா போகி பண்டிகை அப்படிங்கிறது அது கிடையாது. தைப்பொங்கல் அப்படிங்கிறது தமிழர்களோட அறுவடை திருநாள். விவசாயத்துக்கு உதவியா இருந்த சூரியன், கால்நடைகள், இயற்கைக்கு நன்றி செலுத்துற நாள். அதற்கு முந்தைய நாள தான் போகி பண்டிகையை கொண்டாடுறோம். விவசாயத்துக்கு ஆதாரமாக இருந்த மழையை தரும் இந்திர தேவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட நாள் தான் போகி பண்டிகை. இயற்கைக்கு நன்றி செலுத்தும் நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த வருஷம் போகி பண்டிகை வர ஜனவரி 14 புதன்கிழமை கொண்டாடப்பட இருக்கு. அன்னைக்கு எப்படி வழிபாடு செய்யறது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். புதன்கிழமை வீடை நல்லா சுத்தப்படுத்திருங்க. வீட்டுல இருக்க தேவையில்லாத ஆடைகள், இயற்கை சார்ந்த பொருட்கள் இதைத்தான் எரிக்கணும். அதை தவிர்த்து டயர்கள், ரப்பர், பிளாஸ்டிக் இதை போட்டு எரிக்கவே கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நம்ம மனசுல இருக்க தீய எண்ணங்களை எரித்து புதிய எண்ணங்களை உருவாக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அன்னைக்கு சாயந்தரம் பாத்தீங்கன்னா எல்லார் வீட்லயும் காப்பு கட்டுவாங்க. காப்பு கட்டுறது அப்படிங்கிறது ஒண்ணும் கிடையாது. வேப்பிலை, ஆவரம்பூ, பூல